அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூறாவாகிய சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. எல்லா வழிகளிலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அகீதாவை சரிபடுத்துவதற்காக, இபாதத்தை சரிபடுத்துவதற்காக, அஹ்லாக்கை சரிபடுத்துவதற்காக, முஆமலாத்தை சரிபடுத்துவதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது முதல் மரணிப்பது வரை அவனை எந்த எந்த வழிகளிலெல்லாம் சரிபடுத்த வேண்டுமோ அந்த எல்லா வழிகளையும் சரிபடுத்துவதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான் அல் குர்ஆன். 18வது சூரா சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் சூரத்துல் மக்கிய்யா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் கஹஃபுடைய 40 ஆயத்துக்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் மக்காவில் இறக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின்படி சூரத்துல் கஹஃப் 110 வசனங்களை தன்னிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறது. 110 வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் எங்கே இறக்கப்பட்டது? மக்காவில். அதுவும் ஆரம்ப காலத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப்